ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் வந்து பொதுத்தமிழ். இந்த பொதுத்தமிழ் டாப்பிக்கை வந்து நம்ம 6ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் வகுப்பு வரை இருக்கிற பாடப்புத்தகத்துக்கு பின்னாடி இருந்து எடுக்கப்பட்ட கேள்விகளை தான் இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஏற்கனவே இந்த பொதுத்தமிழ் டாப்பிக்கில் சங்க இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் வந்து நான் ஒரு வீடியோவாக போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின், தமிழ் வடமொழியின் மகளன்று, அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி என்று கூறியவர் யார்? தமிழ் வடமொழியின் மகளன்று, அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி என்று கூறியவர் யார்? இதோட ஆன்சர் வந்து கால்டுவெல். ஓகே, அடுத்தது செகண்ட் கொஸ்டின், பாஞ்சாலி சபதம் என்னும் காவியம் யாரால் இயற்றப்பட்டது? பாஞ்சாலி சபதம் என்னும் காவியம் யாரால் இயற்றப்பட்டது? ஸோ இதோட ஆன்சர் வந்து பாரதியார். ஓகே, அடுத்ததாக தேர்ட் கொஸ்டின் போகலாம். கரிகாலனின் முன்னோர் காற்றின் போக்கை அறிந்து கலன் செலுத்தினர் என்பதை கூறும் நூல் எது? கரிகாலனின் முன்னோர் காற்றின் போக்கை அறிந்து கலன் செலுத்தினர் என்பதை கூறும் நூல் எது? இதோட ஆன்சர் வந்து புறநானூறு. ஓகே, அடுத்ததா ஃபோர்த்து கொஸ்டின், விரலை மடக்கியவன் இசையில்லை எழில் வீணையில் என்று சொல்வது போல் என்ற பாடல் வரிகளை பாடியவர் யார்? விரலை மடக்கியவன் இசையில்லை எழில் வீணையில் என்று சொல்வது போல் என்ற பாடல் வரிகளை பாடியவர் யார்? இதோட ஆன்சர் வந்து ஈரோடு தமிழன்பன். ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஈரோடு தமிழன்பன் வணக்கம் வள்ளுவ என்ற நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆண்டு? ஈரோடு தமிழன்பன் வணக்கம் வள்ளுவ என்ற நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆண்டு? இதோட ஆன்சர் வந்து 2004. ஸோ 2004 தான் வணக்கம் வள்ளுவன்ற நூலுக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது வந்து வாங்கியிருப்பார். யாரு? ஈரோடு தமிழன்பன். ஓகே, நம்ம அடுத்ததா சிக்ஸ்த் கொஸ்டின் போயிடலாம். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? இதோட ஆன்சர் வந்து கால்டுவெல். ஓகே, அடுத்ததா செவன்த் கொஸ்டின், திராவிட மொழிகள் மொத்தம் எத்தனை என பட்டியலிடப்பட்டுள்ளது? திராவிட மொழிகள் மொத்தம் எத்தனை என பட்டியலிடப்பட்டுள்ளது? ஸோ மொத்தம் வந்து 28 வந்து இருக்கு. அடுத்ததா எய்த்து கொஸ்டின், மகனுக்கு எழுதிய கடிதம் என்ற நூலை எழுதியவர் யார்? மகனுக்கு எழுதிய கடிதம் என்ற நூலை எழுதியவர் யார்? இதோட ஆன்சர் வந்து நா. முத்துக்குமார். ஓகே, அடுத்ததான் 9th கொஸ்டின் போயிடலாம். யசோதர காவியம் யாரால் படைக்கப்பட்டது? யசோதர காவியம் யாரால் படைக்கப்பட்டது? இதோட ஆன்சர் வந்து சமண முனிவர். ஓகே, அடுத்ததா 10th கொஸ்டின், திருவள்ளுவரை உலகப் புலவர் என்று போற்றுவது மிகவும் பொருத்தமானதாகும் என்று கூறியவர் யார்? திருவள்ளுவரை உலகப் புலவர் என்று போற்றுவது மிகவும் பொருத்தமானதாகும் என்று கூறியவர் யார்? இதோட ஆன்சர் வந்து ஜியு போப். ஸோ அவர் தான் திருவள்ளுவரை உலகப் புலவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. இந்த ஜியு போப் வந்து திருக்குறள், நாலடியார், திருவாசகம் இந்த நூலை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். ஸோ உங்களுக்கு கொஸ்டின் இப்படியும் கேட்பாங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின், மலர்பாதம் இலக்கண குறிப்பு தருக. மலர்பாதம் இது வந்து ஒரு உவமையணி. ஓகே, அடுத்த கொஸ்டின், நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? இதோட ஆன்சர் வந்து பட்டினப்பாலை. ஓகே, அடுத்த கொஸ்டின், இந்தியாவின் தொன்மையான டேஷ் பெரும்பாலானவை தமிழ் மொழியிலேயே அமைந்துள்ளன. இந்தியாவின் தொன்மையான டேஷ் பெரும்பாலானவை தமிழ் மொழியிலேயே அமைந்துள்ளன. இதோட ஆன்சர் வந்து கல்வெட்டுக்கள். ஸோ கல்வெட்டுக்கள் எல்லாம் பெரும்பாலும் தமிழ் மொழியில தான் இருக்கு. ஓகே, அடுத்ததா 14th கொஸ்டின், தமிழர் வாழ்வின் அகப்புற நிகழ்வுகளை கவிதையாக்கி கூறும் நூல் எது? தமிழர் வாழ்வின் அகப்புற நிகழ்வுகளை கவிதையாக்கி கூறும் நூல் எது? இதோட ஆன்சர் வந்து குறுந்தொகை. ஓகே, அடுத்த கொஸ்டின், குறுந்தொகை பாடலின் வரிகள். குறுந்தொகை பாடலின் வரிகள் இதோட ஆன்சர் வந்து 4லிருந்து 8. இல்லைன்னா கொஸ்டின் வந்து உங்களுக்கு வேற எப்படி கேட்கலாம் அப்படின்னா, குறுந்தொகை பாடலின் அடிவரையறை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேட்கலாம். ஸோ அதுக்கும் ஆன்சர் வந்து 4லிருந்து 8. அதாவது குறுந்தொகையில் இருக்கிற ஒரு பாடலில் வந்து ஒரு பாட்டில் இருக்கிற வரிகள் வந்து 4லிருந்து 8 வரிகள் வந்து இருக்கும் ஒரு பாட்டுக்கு. ஓகே, அடுத்ததா 16th கொஸ்டின், தங்கு முகில் சூழும் மலை தமிழ் முனிவன் வாழும் மலை என்ற பாடல் வரிகளை படைத்தவர் யார்? தங்கு முகில் சூழும் மலை தமிழ் முனிவன் வாழும் மலை என்ற பாடல் வரிகளை படைத்தவர் யார்? இதோட ஆன்சர் வந்து குமரகுருபரர். ஓகே, அடுத்ததா 17th கொஸ்டின், அங்கையர்க்கண் அம்மைத்திரு அருள் சுரந்து மொழிவதென பொங்கருவி தூங்கும் மலை என்னும் பாடல் வரிகள் யாரால் படைக்கப்பட்டது?
அங்கையர்க்கண் அம்மை திரு அருள் சுரந்து மொழிவதென பொங்கருவி தூங்கும் மலை என்னும் பாடல் வரிகள் யாரால் படைக்கப்பட்டது? ஸோ இதோட ஆன்சர் வந்து குமரகுருபரர். ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். நமது மகிழ்ச்சியின் தோற்றுவாயும் துயரத்தின் சுரங்கமும் நாமே, நீதியின் இருப்பிடமும் அநீதியின் அஸ்திவாரமும் நாமே என்று கூறியவர் யார்? நமது மகிழ்ச்சியின் தோற்றுவாயும் துயரத்தின் சுரங்கமும் நாமே, நீதியின் இருப்பிடமும் அநீதியின் அஸ்திவாரமும் நாமே என்று கூறியவர் யார்? இதோட ஆன்சர் வந்து உமர் கயாம். ஓகே, அடுத்த கொஸ்டின். கீழே கொடுக்கப்பட்டுள்ள வினா எழுத்தினை தேர்ந்தெடுத்து எழுது. ஸோ வினா எழுத்து எது? ஏ. எங்கே, எப்போது, எதற்கு, இப்பெல்லாம் நம்ம கொஸ்டின் கேட்குறோம்ல, ஸோ ஏ தான் வினா எழுத்து. ஓகே, அடுத்ததாக 20வது கொஸ்டின். வண்ணதாசன் என்ற பெயரில் கதை இலக்கியத்தில் பங்களிப்பு செய்து வருபவர் யார்? வண்ணதாசன் என்ற பெயரில் கதை இலக்கியத்தில் பங்களிப்பு செய்து வருபவர் யார்? இதோட ஆன்சர் வந்து கல்யாண சுந்தரம். ஓகே, அடுத்ததா 21வது கொஸ்டின். கல்யாண சுந்தரம் அவர்கள் சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆண்டு. கல்யாண சுந்தரம் அவர்கள் சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆண்டு எப்போ? 2016 வந்து வாங்கியிருப்பாரு. ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 22. மரபு கவிதைகளை இயற்றும் முறைகளை கூறும் இலக்கணம் டேஷ் ஆகும். மரபு கவிதைகளை இயற்றும் முறைகளை கூறும் இலக்கணம் டேஷ் ஆகும். இதோட ஆன்சர் வந்து யாப்பிலக்கணம். ஓகே, அடுத்தது. இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் ஆர்தர் காட்டன். ஓகே, அடுத்த கொஸ்டின். யாப்பின் உறுப்புகள் எத்தனை வகைப்படும்? யாப்பின் உறுப்புகள் எத்தனை வகைப்படும்? யாப்பின் உறுப்புகள் வந்து 6 வகைப்படும். அது என்னென்ன அப்படின்னா எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. ஸோ இது 6 தான் யாப்போட உறுப்புகள். ஓகே, அடுத்த கொஸ்டின். தாய்மைக்கு வறட்சி இல்லை என்ற நூலினை எழுதியவர் யார்? தாய்மைக்கு வறட்சி இல்லை என்ற நூலினை எழுதியவர் சு. சமுத்திரம் அவர்கள். அடுத்த கொஸ்டின். சு. சமுத்திரம் அவர்களின் எந்த சிறுகதை தொகுப்பு தமிழக அரசின் பரிசை பெற்றது? சு. சமுத்திரம் அவர்களின் எந்த சிறுகதை தொகுப்பு தமிழக அரசின் பரிசை பெற்றது? இதோட ஆன்சர் வந்து குற்றம் பார்க்கில். அடுத்த கொஸ்டின். சு. சமுத்திரம் அவர்களின் எந்த நாவல் சாகித்ய அகாடமி விருதை பெற்றது? இதோட ஆன்சர் வந்து வேரில் பழுத்த பலா. ஸோ நாவல்னா வேரில் பழுத்த பலா, சிறுகதை தொகுப்பு அப்படின்னா குற்றம் பார்க்கில். அடுத்ததா 28வது கொஸ்டின். செம்மொழி மாநாடு எங்கு எப்போது நடைபெற்றது? செம்மொழி மாநாடு எங்கு எப்போது நடைபெற்றது? ஸோ 2010 கோவையில் வந்து நடந்துச்சு. ஓகே, அடுத்த கொஸ்டின். முதல் உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் எது? முதல் உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் கோலாலம்பூர். எந்த வருஷம் அப்படின்னா 1966 வந்து நடந்துச்சு. ஓகே, இந்த உலகத்தமிழ் மாநாடு வந்து மொத்தம் 10 நடந்திருக்கும். 10 உலகத்தமிழ் மாநாடு நடந்திருக்கும். அது எந்த இடத்துல எந்த ஆண்டுல நடைபெற்றுச்சு அப்படின்றத ஒரு டேப்லர் காலமாக பார்க்கலாம். முதல் உலகத்தமிழ் மாநாடு வந்து கோலாலம்பூரில் 1966 நடந்துச்சு, நம்ம பார்த்தோம். ஓகே, இரண்டாவது உலகத்தமிழ் மாநாடு வந்து சென்னையில் 1968 நடந்திருக்கு. மூணாவது உலகத்தமிழ் மாநாடு வந்து பாரிஸ் வந்து பிரான்ஸில் இருக்குது, 1970 வந்து நடந்திருக்கு. நாலாவது உலகத்தமிழ் மாநாடு வந்து இலங்கையில் 1974 வருஷம் வந்து நடந்திருக்கு. ஐந்தாவது உலகத்தமிழ் மாநாடு வந்து மதுரையில் 1981 நடந்திருக்கு. ஓகே, அடுத்ததா ஆறாவது உலகத்தமிழ் மாநாடு வந்து கோலாலம்பூரில் 1987 நடந்திருக்கு. அடுத்தது ஏழாவது உலகத்தமிழ் மாநாடு வந்து மொரீஷியஸில் 1989 வருஷம் வந்து நடந்திருக்கு. எட்டாவது உலகத்தமிழ் மாநாடு வந்து தஞ்சாவூரில் 1995 வந்து நடந்திருக்கு. ஒன்பதாவது உலகத்தமிழ் மாநாடு வந்து மறுபடியும் கோலாலம்பூரில் 2015 வருஷம் வந்து நடந்திருக்கு. அடுத்தது 10வது உலகத்தமிழ் மாநாடு வந்து சிக்காகோவில் 2019 வருடம் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த 10 உலகத்தமிழ் மாநாடு இந்த டேப்லெட் காலமை நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இதிலிருந்து கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த பொதுத்தமிழ் இந்த வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எக்ஸாம் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்க மறக்காமல் ஷைன்வே மெட்டீரியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஆல் தி பெஸ்ட்.